அக்கரைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டி ஆண்கள் பெண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதியில் உள்ளது அக்கரைப்பட்டி. சுமார் 9 வார்டுகள் உள்ளது. 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். கடந்த 15 நாட்களுக்கு மேலாக மேற்கு தெரு பகுதியில் குடிநீர் வரவில்லை என கூறி அக்கரைப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவரிடம் தொடர்ந்து புகார் அளித்து வந்துள்ளனர். புகாரின் பேரில் தற்போது வரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் வியாழக்கிழமை பகல் 11 மணி அளவில் ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு வந்து தண்ணீர் தேவை என கேட்டுள்ளனர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமியின் கணவர் சக்திவேல் மற்றும் துணைத் தலைவர் மலைச்சாமி ஆகியோர் தண்ணீர் கேட்டு வந்தவர்களை ஆபாசமாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு கூடி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டினர். ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சக்திவேல் தனது அடியாட்களுடன் இரும்பு மற்றும் கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் வந்து பொதுமக்களை தாக்க முயற்சி செய்வதாகவும் ஆபாசமாக பேசியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட காவல்துறையினர் முன்பே ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சக்திவேல் பொதுமக்களை ஆபாசமாக மீண்டும் பேசி தாக்க வந்ததால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. 2 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றதை அடுத்து காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான பெரியசாமி மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீர் நீரை சாக்கடை கலப்பதாக புகார் வந்து பஞ்சாயத்து போர்டு அலுவலகத்தில் பல தடவை முறையிட்டு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால திரும்பி மனு கொடுக்கப்பட்டு அதை பைப்லைன் தோண்டி போட்டு ஒரு வாரமாக அது எல்லாமே பாதை மோசமாகி மழை பெஞ்சு சேரும் சகதியமாக கிடக்கு. அப்போ ஒரு லைன் தண்ணி வரலைன்றதுக்காண்டி வந்து இப்போ ஊர் ஃபுல்லாக வந்து 4 நாளைக்கு முன்னாடி டேங்கில் வந்து பூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த ஏரியாக்காரங்கள்லாம் சேர்ந்து. அதே மாதிரி நேற்று முந்தா நாள் வந்து தண்ணியை பூட்டி வச்சுருக்காங்க, திறக்கலை. நேற்று போய் பிடிஓ அலுவலகத்தில் பிடிஓ சந்திச்சு எங்கள் சங்கத்தின் சார்பில் வந்து மனு கொடுக்கப்பட்டிருக்கு. மனு கொடுக்கப்பட்டு அது இன்ன வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் காரணத்தினால இன்றைக்கி ஊர் மக்கள்லாம் சேர்ந்து வந்து பஞ்சாயத்து அலுவலகத்தை பூட்டு போட்டிருக்காங்க. இதை வந்து ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமியோட கணவர் சக்திவேல் என்பவர் வந்து ஒரு ஆயுதங்களை கொண்டு வந்து பூட்டை உடைச்சு யார் பூட்டு போட்டது வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லி வல்கராக சில தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து மக்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி எங்கள் ஊராட்சி மன்ற பொதுமக்களை மொத்தத்தையும் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருக்காரு. அதுக்கு அவர் மன்னிப்பு கேட்கணும். இனி வரும் காலங்களில் வந்து எங்களுக்கு அடிப்படை தேவையை வந்து கரெக்டான முறையை செஞ்சுக்காரு. சாக்கடையில் தண்ணி கிடையாது, முறையான பப்ளிக் டாய்லெட் கிடையாது. இப்படிலாம் இருக்க சூழ்நிலையில் தமிழக அரசால் வந்து சிறந்த ஊராட்சி என்று திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறந்த ஊராட்சின்னு அக்கரைப்பட்டி ஊராட்சி அவார்டு வாங்கியிருக்காங்க. அந்த தமிழக அரசு எந்த அடிப்படையில் அது வந்து ஊராட்சி மன்றத்துக்கு சிறந்த ஊராட்சி மன்ற விருது கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்களிடையே இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் பப்ளிக் டாய்லெட் கிடையாது. மலையாவரத்தில் பூட்டு போட்டு இப்போ எல்லா பக்கம் இருக்குது. அது திறந்த வெளியில் இன்ன வரைக்கும் மலம் கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்க போனோம்னாக்க நீ யார் கேட்குறதுன்னு சொல்லி தகாத வார்த்தையில் பேசி இன்றைக்கி பொதுமக்கள்லாம் கூடி நின்று முற்றுகையிட்டு நிற்கிறாங்க. இதை வந்து முறையாக வந்து தலைவர் வந்து செயல்படணும். இதை ஊராட்சி மன்ற ஒன்றிய நிர்வாகிகளை வந்து கண்காணித்து எங்களுக்கு அடிப்படை வசதி செய்துக்கொண்டு இன்றைக்கி அக்கரைப்பட்டி ஊராட்சி மக்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து இந்த கோரிக்கையை வச்சுருக்கோன்றதை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. என் பேர் கண்ணன்.